சமீபத்தில் மலேசியா போயிருந்த பொழுது பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள். நீங்க நினைக்கிறீங்களா இந்த பசங்களா நம்ம என்ன சொன்னாலும் கேக்குதுங்கன்னு? இல்ல, எனக்கு தெரியும் அது இல்லை. உங்களுக்குள் ஒரு உலகம் இருக்கிறது, அதில் தான் நீங்கள் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை சரி செய்து தருவதற்காக நாம் படுகின்ற பாடு. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி. கணவர் டிரைவ் பண்றாரு, மனைவி முன்னால உட்கார்ந்துருக்காங்க, 2ம் ஸ்கூல் டீச்சர். பின்னால நான் உட்கார்ந்துருக்கேன். இதாங்க நடந்தது. போன் வருதுங்க, தம்பி போயிட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. போயிட்டேமா. ஸ்பீக்கர், என்னடா பண்ற? நான் அந்த ப்ளூ ஸ்னேக் இல்லப்பா, ப்ளூ ஸ்னேக். ஆமா, அதுக்கு செலைன் போட்டுட்டு இருக்கேன்ப்பா, அதுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ். ஸ்னேக்குக்கு செலைன் போடுறியா? நான் பின்னால கப்புன்னு இருந்துச்சு எனக்கு. என்ன வேலைங்கன்னு கேட்டேன். அவன் வெட்டினரி டாக்டரா இருக்கிறாங்க இந்தோனேஷியால. அப்படியா? வந்து ஏங்க 6 நாள் இருக்கிறதுக்கு வந்தாங்க குழந்தை, ஒரே நாள்ல ஓடிட்டாங்க திரும்பி அப்படின்னு அந்த அம்மா. ஏன்னு கேட்டேன். அப்படின்ட்டு அவன் அந்த அப்பா திரும்பிட்டாரு, இப்படி மூஞ்சிய திருப்பிக்கிட்டாரு. ஏன்னு கேட்டேன் நான். அவன் ஒரு ராஜ நாகத்தை வளர்க்கறானா, அது 6 முட்டை போட்டுச்சான். 6 முட்டை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான். அவன் வந்த அன்னைக்கே அது குஞ்சு பொரிச்சிருச்சு 6ல அந்த பிளாட்ல அந்த 3 காணும். கூட இருந்த 2 டாக்டர்ஸ் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவன் பதறி அடிச்சுட்டு அங்க போயிருக்கிறான், கண்டுபிடிச்சிட்டான். அந்த அம்மா சொல்லுது, குழந்தைகளை உங்களுக்குமானதுதான் இது, நான் பேசிட்டு போயிருவேன், இது ஒரு நெருப்பு துண்டு, உன்னிடத்தில் எரிந்து விட்டு போகிறேன், நான் ஒரு தூண்டில் போட்டு விட்டு போகிறேன், நீ கண்டிப்பாக அதில் சிக்குவாய் பாரு. அந்த அம்மா சொல்லுது, 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல ஜூக்கு போனா இப்படி இப்படி பண்ணா, மாமா மாமா அந்த ஸ்னேக் பார்க் மட்டும் போயிட்டு வந்துடுமா மாமா மாமா அப்படிமானா. அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கலமா, அங்க போயிட்டு மாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மாமானா. ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறவன் திரும்பி வரும்போது டிஃபன் பாக்ஸ பாம்பை கொண்டு வருவானா. அதை வச்சுட்டு அடுத்த நாள் காலைல போய் விட்டுருவானா. மறுபடியும் சாயந்தரம் அதே பாம்பை பிடிச்சி தருவானா. அது எப்படிதான் இவங்கிட்ட வருதுன்னு தெரியல மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருந்தது. அவன் +2ல 1180 அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் மார்க்குக்கு எடுத்திருக்கான். நல்லா படிக்கிற பிள்ளை. அவங்க அப்பா இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு, மேத்ஸ் வித் சயின்ஸ் அவன் போயிருக்கிறது. அவன் சொன்னானா வெட்டினரி டாக்டர் தான் போவேன். நான் அவங்க அப்பாவை வீழ்த்தின இடம் சொல்றேன். அவங்க அப்பாவை அந்த பையன் வீழ்த்தின இடம். இப்ப அவன் வெட்டினரி தான் படிக்கிறான். அவன் என்ன பதில்ல ஜெயிச்சான்னு நான் பார்த்து ஆடி போனேங்க. பேஷனுங்கிறது தாங்க. இதோ நான் வந்து இங்க பேசுறேன்ல, அதுக்கு பேர் தான் பேஷன். பேசிடவே முடியாதுங்க, நிக்கவே முடியாது, நிக்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் பேஷன். பாருங்க, அவன் சொல்லி இருக்கிறான் நீ இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொன்ன உடனே அந்த பையன் சொன்ன பதில் பாருங்க, அப்பா வெட்டினரிக்கு படிக்கிறேன்ப்பா, இன்ஜினியரிங் தாண்டா படிக்கணும். சரிப்பா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டினரி படிப்பேன், ஓகேவா? நானா சாமி நீ வந்து வெட்டினரியே படி அப்படின்ட்டாரு அவங்க அப்பா. பிடிப்புனா அப்படி இருக்கணுங்க. எது வந்தாலும் என்னுடைய அந்த துறையை, எதில் என் ஆன்மா இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களில் யாருக்கு இருக்கிறதோ. நான் உங்களுக்காக மட்டும் பேசவில்லை. இதோ நான் பார்க்க முடியாத சூழலிலே எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதில் ஆழமான ஆர்வமாக இருக்கிறதோ அந்த துறையை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கான எழுச்சியையும் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும். இதுல நெகோசியேஷனே கிடையாதுங்க. நெகோசியேஷன் இன் கோல்ஸ் நோ, நாட் அலவுட். செய்யாத பேச்சுவார்த்தை நிகழ்த்தாது. உன்னுடைய இலக்கை அடைவதற்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இரு.